ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாவரும் அவரையே சார்ந்து வாழ வேண்டும், அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்வது என்றால் என்ன? திருப்பாடல்கள் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரை கண்கள் முன்பாக வைத்து வாழ்வது. திருப்பாடல்கள் புத்தகம் 41 மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் வலப்பக்கம் திரும்பினார் என்று சொல்லி. இதுதான் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆண்டவரை கண்கள் முன்பாக வைத்து அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வுதான் ஆண்டவரையே சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வு. அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் ஒரு அற்புதமான திருக்குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த திருக்குடும்பம் எப்படிப்பட்ட திருக்குடும்பம்? அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவருடைய திருவுளத்தை பெற்று ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்து அவரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குடும்பம். இவர்கள் ஆண்டவரையே சார்ந்து வாழ்வதற்கான 3 ஆதாரங்களை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இறைவன் கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி திருச்சட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் ஆலயத்தை நோக்கி சென்றார்கள். ஆலயத்தை நோக்கி சென்றதன் மூலம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார்கள். மூன்றாவது, தங்களையே அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குழந்தை இயேசுவையும் ஆலயத்தில் அர்ப்பணிப்பதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறோம் என்று நமக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள்.